கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல நீங்க எதை வைத்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? அதை அருவருப்பார். கர்த்தருக்கு மாற்றா ஒண்ண நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் விக்கிரகம். விக்கிரகங்கிறது நாம நினைக்கிறது இல்ல. கர்த்தருக்கு மாற்றா நீங்க எதை கொண்டு வந்தாலும் அதை என்னதான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதிகாரங்களையும் நாம ஒன்றாக தியானிக்க போகிறோம். 24, 25, 24ஆம் அதிகாரம் மத்தேயு 24 3வது வசனத்தை ஒரு வாசிப்போம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் விதிக்கப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தை 3 கேள்விகளை கேட்க வைத்தது. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? முதல் கேள்விக்கு பதில் பாருங்க. 24ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல முதல்ல அவர் எங்க ஆரம்பிக்கிறார்னா, நானே கிறிஸ்து என்று அநேகர் வஞ்சிக்க போகிறார்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருக்கு. இவங்க என்ன கேட்டாங்கன்னா, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? ஆண்டவர் எதுல ஆரம்பிக்கிறார்னா, வஞ்சிக்கப்படுகிறதுல அவர் என்ன செய்கிறார்? ஆரம்பிக்கிறாரு. 6-8 வசனங்களை நீங்க பார்க்கும்போது, யுத்தங்களின் செய்திகள்னா புரளிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சியை குறித்து பேசுகிறார். இதெல்லாம் ஆரம்பம் என்று சொல்லுகிறார். முடிவு உடனே வராதுன்னு சொல்றாரு. 9வது வசனத்திலிருந்து 13வது வசனத்துக்கு போகும்போது சீஷர்களுடைய உபத்திரவத்தை குறித்து, ஊழியர்களுக்கு வரப்போகிற உபத்திரவத்தை குறித்து அவர் பேசுகிறார். கைது செய்யப்படுவது, வெறுக்கப்படுவது, காட்டி கொடுக்கப்படுவது எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார். 14வது வசனத்திற்கு வரும்போது, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? இப்ப பதில் 2வது கேள்விக்கு அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். 14வது வசனத்துல, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்போ நம்ம 14வது வசனத்திலிருந்து ஒன்று பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, 2வது கேள்விக்கு அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். போன வாரத்துல நம்ம இதுவரைக்கும் நம்ம ஓரளவுக்கு தியானித்திருக்கிறோம். 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பாழாக்குகிற அருவருப்பை குறித்து அவர் பேசுகிறார். ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் ஒரே இடத்துல நிறைவேறுகிறதா இருக்கும். ஆனா இந்த பாழாக்குகிற அருவருப்பு அப்படிங்கிறது திரும்ப 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 வேதத்துல அநேக இடங்களில நிறைவேறின தீர்க்க தரிசனம், இன்னும் அது நிறைவேற வேண்டிய ஒரு தீர்க்க தரிசனம். அந்த அருவருப்பு அப்படின்னா என்னதுன்னா, அது தேவனுக்கு அருவருப்பானது. எது தேவனுக்கு அருவருப்பானதுன்னா, குறிப்பாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய இடத்துல ஒரு விக்கிரகம் இருந்தால் அது கர்த்தருக்கு அருவருப்பு. கர்த்தர் எதை அருவருக்கிறாரு? விக்கிரக ஆராதனை கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல ஒரு மனிதன் வைக்கப்படும் போது கர்த்தர் அதை அருவருக்கிறார். நீங்க எதை வைத்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? அதை அருவருப்பார். கர்த்தருக்கு மாற்றா ஒண்ண நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் விக்கிரகம். விக்கிரகங்கிறது நாம நினைக்கிறது மாத்திரம் இல்ல. கர்த்தருக்கு மாற்றா நீங்க எதை கொண்டு வந்தாலும் அது என்னதுதான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். பாழாக்கும் அருவருப்பு. பாழாக்கும்னா என்னன்னா, இது அழிவை கொண்டு வரக்கூடியது. பரிசுத்த ஸ்தலத்துல, தேவனை ஆராதிக்கும் ஸ்தலத்துல தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நடக்கும் போது அது எதை கொண்டு வருகிறதுனா, ஒரு பாழாக்குதலை கொண்டு வருகிறது, ஒரு அழிவை கொண்டு வருகிறது, ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. புரிஞ்சவங்க ராமி சொல்லுங்க. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா பாழாக்கும் அருவருப்பு. இது அநேக நேரத்துல
அந்நிய படைகள் எருசலேமுக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்து எருசலேமுக்குள்ள நுழைஞ்சு தேவாலயத்துக்குள்ளேயும் நுழைஞ்சு அதை இடிக்கிறது, அதை தீட்டாக்குறது, அந்த பலிபீடங்கள்ல வேற எதையாவது ஒரு பலியை கொண்டு வந்து செலுத்துறது, உள்ள கொண்டு போய் வேற விக்கிரகங்களை வைக்கிறது, இது எல்லாவற்றுக்கும் அடையாளமாக இருக்குது. அப்போ தேவன் விரும்பாத ஒன்று தேவன் இருக்கிற இடத்தில் அது வரும்போது அது என்னவா மாறிடும்னா வாளாக்கும் அருவருப்பாய் மாறிடுச்சு. அதனாலதான் நான் போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய ஜனங்களை நடத்த வேண்டிய இடத்துல யார் நிற்க வேண்டுமோ அவங்கதான் என்ன செய்யணும், நிற்கணும். நிற்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறதற்கு தகுதி இல்லாத ஒரு நபர், ஒரு ஆராதனையை நடத்தி செல்லுகிறதற்கு தகுதி இல்லாத ஒரு நபர், தேவ ஜனங்களை நடத்த வேண்டிய இடத்துல தகுதி இல்லாத ஒரு நபர் வந்து நிற்கிறது, அது தேவனுக்கு அருவருப்பு. தேவன் என்ன செய்கிறார், அதை அருவருப்பு. வேதத்திலே வசனங்கள் என் வார்த்தையை பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னே என்ன செய்யுது, வேதத்துல வசனங்கள் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். ரைட், 24ஆம் அதிகாரத்துல வாளாக்குகிற அருவருப்பை குறித்து பேசின பிறகு 16 இருந்து 22 வரைக்கும் பேசுறாரு பாருங்க. யூதேயாவில் இருக்கிறவர் அவர் என்ன சொல்றாரு. அப்ப இந்த செய்தி பாருங்க, ஒரு சரியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜனத்தோடு பேசப்படுகிறதை நம்மால புரிந்து கொள்ள முடியும். உலகத்தின் அழிவை குறித்து அவங்க பேர் கேட்டாங்க, ஆனா இன்னும் அந்த செய்தி எங்கேயே தான் நிக்குதுன்னா யூதேயாவில் இருக்கிறவர்களுக்கு தான் அங்க நிக்குது. அந்த பின்னாடி வர வார்த்தைகள் எல்லாம் 20வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்களோடயே ரிலேட் ஆகிட்டே வருது. யூதேயாவில் இருக்கிறவர்கள், மலை கூடி போகிறவர்கள், மேய்க்கின் மேல் இருக்கிறவன், அதுவும் யூதர்களை ரிலேட் பண்ணுது. 20வது வசனம் பாருங்க, ஓய்வு நாளிலாவது, அது வரைக்குமே யாரதான் அது அடையாளப்படுத்துதுன்னா யூத ஜனங்களை அது அடையாளப்படுத்துகிறது. அவர் ஏன் ஓய்வு நாளில இது சம்பவிக்காதபடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாருன்னா, யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாளில் பிரயாணிக்க வேண்டிய ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தை பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1:12. அதுல அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற, என்ன தூரத்தில் இருக்கிற, இப்ப நமக்கு ஒரு தூரத்தை சொல்லணும்னா எப்படி சொல்லணும், 1 கிலோமீட்டர் தூரத்துல, 2 கிலோமீட்டர் தூரத்துல நம்ம சொல்லுவோம். அவங்க எப்படி சொல்றாங்க, ஒரு ஓய்வு நாள் பிரயாணம். அப்ப அவங்க ஒரு ஓய்வு நாள்ல, அன்னைக்கு யூதர்கள் இப்படி ஒரு பிரமாணத்தை வச்சிருந்தாங்க, ஓய்வு நாள்ல பிரயாணம் பண்ண கூடாது, இது வந்து பிரமாணம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சில அவசரத்துக்கு, ஒரு சில வேலைகளுக்கு நீங்க கொஞ்ச தூரம் என்ன செஞ்சுக்கலாம், நடந்துக்கலாம். அது என்னன்னா 1 மைலுக்கும் குறைவானது, கிட்டத்தட்ட சுமார் 1 கிலோமீட்டருக்கும் கொஞ்சம் குறைவானது, 0.6 மைல்னு அதுக்கு சொல்லலாம். கிட்டத்தட்ட இவ்வளவு தூரத்தை இவங்க என்ன செய்யலாம்னா ஓய்வு நாளில் நடந்து கொள்ளலாம், பிரமாணத்துக்கு உட்பட்டு. அதனாலதான் அவங்க அதை என்ன வச்சிருக்காங்கன்னா ஓய்வு நாள் பிரயாண தூரம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த மாதிரி சம்பவங்கள் ஓய்வு நாள்ல நடந்துச்சுன்னா நீ என்ன செய்ய மாட்ட, ஓட மாட்ட, நீ ஓட முடியாது, நீ ஓய்வு நாள் பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிற. அதனால இது ஓய்வு நாள்ல சம்பவிக்காதபடி என்ன செய்யுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். 24ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள்ல மகா உபத்திரவத்தை பேசுகிறார். 23 இருந்து 28 வரைக்கும் கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து என்ன செய்யறாங்க, அநேகரை வஞ்சிக்க நினைக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தீர்க்க தரிசனமா சொல்றாங்க, இயேசு வனாந்திரத்தில் இருக்கிறாரு, இயேசு இன்னைக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, இன்னைக்கு வந்து இந்த குறிப்பிட்ட ஹோட்டல்ல இந்த நம்பர்ல அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, ரூம் எடுத்து தங்கி இருக்கிறாரு. இப்படி யாராவது தீர்க்க தரிசனம் சொன்னா அதை நம்பாதீங்க. ஏன்னா அவர் வருகை எப்படி இருக்குன்னு சொல்றாரு. 27ல மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. இது யாருமே என்ன செய்ய முடியாது. இங்க இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு யாராவது உங்களுக்கு சொன்னா
இப்படிப்பட்ட செய்திகளை என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. 28ல இனம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அடிக்கடி இந்த வசனத்தை வாசிச்சிருப்பீங்க. எவ்வளவு பேருக்கு அர்த்தம் தெரியும்? பிணம் எங்கேயும் அங்கு கழுகுகள் வந்து, அந்த நாட்கள் இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பழமொழி. இந்த பழமொழியை ஏன் ஆண்டவர் இங்கே சொல்றாருன்னா, அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். பிணம் என்பது மரித்த, இல்லைன்னா ஆவிக்குரிய ரீதியில் மரித்த ஒரு நிலை. பிணம் என்பது. கழுகு என்பது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, நியாய தீர்ப்புகளுக்கு அடையாளமா இருக்கிறது. சீர்கேடுகள் ஒரு தேசத்துல, அநியாயம், அக்கிரமம், இப்படிப்பட்ட காரியங்கள் உச்சத்தை தொடும்போது அதன் மேல் தானாக நியாய தீர்ப்பு வரும் அப்படிங்கிறதா இதற்கு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். இயற்கையாகவே தீர்ப்பு உண்டாகும். நீங்க ஒரு இடத்துல ஒரு செத்த மிருகம் கிடக்குது, ஒரு செத்த மிருகம் கிடக்கு, அதை சாப்பிட்றதுக்கு கழுகு தானா வருமா, இல்லைன்னா நீங்க அதை போய் கூட்டிட்டு வரணுமா? அததான் இங்க சொல்லி தர்றாரு. என்ன சொல்லி தர்றாரு? வேணாங்கிறது இவர்கள் செய்த பாவம், இவர்கள் செய்த அநியாயம், இவங்க செய்த அக்கிரமம், ஆவிக்குரிய ரீதியில மரித்த நிலை. ஒரு இடத்துல பிணம் கிடக்குதுன்னா கட்டாயம் கழுகு வரும். அந்த மாதிரி இந்த நிலைகள் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவைகள். நீங்க செய்த பாவத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டு. இதுக்கு ஒரு பெரிய ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னா, இதுக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் தேவையில்லை. நீ செஞ்சதுக்கு கட்டாயம் என்ன செய்யதான் போகுது. எப்படி ஒரு இடத்துல பணம் கிடந்தா அந்த இடத்துல கழுகு தானா வருமோ, அப்போ மரித்து போன நிலை இந்த வாழ்க்கையை வாழ்கிற இடத்துல கட்டாயம் தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாகும் என்பதை இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துல சொல்லுகிறார். சொல்லுவாங்க. இப்போ 3வது கேள்விக்கு நம்ம பதில தேடுவோம். உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? 29, 30, 31 வசனங்களை பாருங்க. 29 அவர் சொல்றாரு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் என்ன செய்யும்? அதை வாசிங்க. 29 நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். போதும். நீங்க இப்ப செய்தியை நான் கொஞ்சம் ஸ்லோ பண்றேன். ஏன்னா இது ஸ்லோ பண்ண வேண்டிய ஒரு இடம். ஏன்னா இந்த வசனத்துல நீங்க என்ன வாசிட்டீங்கன்னா, சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும். இப்படி ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் உலகம் எப்படி இருக்கும்? இப்ப என்ன செய்யக்கூடாதுன்னா, இப்ப எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது, இப்படிப்பட்ட கடைசி கால செய்திகளை வாசிக்கும் போது செய்தித்தாளை வாசிக்கிற மாதிரி வாசிக்க கூடாது. எப்படி வாசிக்க கூடாது? நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஹெட்லைன்ஸ்ல சூரியன் இருளடைந்தது, சன் நியூஸ்ல கண்டென்ட் அப்படின்னு போட்டு இன்றைக்கு சூரியன் இருளடைந்தது, நட்சத்திரங்கள்லாம் வானத்திலிருந்து கொட்டிக்கின்னு செய்தியில தலைப்பு செய்தியா வரணும். நீங்க என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. இது எதுவுமே எழுத்தின்படியாக நடக்கிறதல்ல. இவைகள் எல்லாம் அடையாளமாய் பேசப்படுகிறது. இது ஏன் அடையாளமா பேசப்படுகிறது உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி தரேன் பாருங்க. 29வது வசனத்துல நீங்க நினைக்கிற மாதிரியே சூரியன் அந்தகாரப்பட்டு, நீங்க நினைக்கிற மாதிரியே நட்சத்திரங்கள் எல்லாம் விழுந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் மனுஷகுமாரன் நீங்க வந்து என்ன செய்ய போறாரு? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? எல்லாமே அவர் வர்றதுக்கு முன்னாடியே கலந்து உளுந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க நம்ம புரிதலின்படி. அப்புறம் இங்க வந்து அவர் என்ன செய்ய போறாரு? புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன இல்லைன்னா, நாம நியூஸ்ல படிக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர்ல வாசிக்கிறதை போல இதுக்கு அர்த்தம் இல்ல. இந்த வார்த்தைகள் வேதத்தில் பல முறை ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகள் எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, தேவன் ஒரு தேசத்தை நியாயம் தீர்க்கும் போது அதுக்கு ஒரு கால அளவை அவர் முடிவுக்கு கொண்டு வரும் போது இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது. வேணா உதாரணத்துக்கு 2-3 வசனங்களை நான் சொல்றேன். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 13:10 இந்த மாதிரியே ஒரு காரியத்தை கர்த்தர் அறிவிக்கிறாரு. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாது இருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும், சந்திரன் ஒளி கொடாது இருக்கும். உண்மையிலே இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பாபிலோனுடைய வீழ்ச்சியை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும் போது இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது.
எதனுடைய வீழ்ச்சி? அப்ப இது நடந்து எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு? ஏசாயா நாட்கள்ல அந்த அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. கிட்டத்தட்ட நம்ம சொல்றோம்ல 70 வருஷம் சிறையிருப்பு முடிகிற டைம்ல பாபிலோனியர்களை யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பெர்சியா வந்து ஜெயிச்சுட்டாங்க. ஸோ இப்போ எஸ்ரா புஸ்தகத்துக்கு முன்னாடியே நடந்த சம்பவம். இப்போ இது என்னைக்கோ நடந்தது. ஆனா அன்னைக்கு அவங்க என்னதான் போட்டிருக்காங்க? வானத்தின் நட்சத்திரங்கள் ராசிகளும் ஒளி கூடாது இருக்கும், சூரியன் உதிக்கையில் இருந்து போகும். இப்படி பல இடத்துல கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும்போதெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு அர்த்தம் என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு தேசத்தின் வல்லமை முடிவுக்கு வருகிறது. ஒரு தேசத்தினுடைய, ஒரு ராஜ்யத்தினுடைய ஒரு ஆளுகை முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம். ஒரு சகாப்தம் முடிவுக்கு வருகிறது. அதிகாரத்தின் வீழ்ச்சி வரும்போதுதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். சூரியன் அந்தகாரப்படுகிறது, சந்திரன் ஒளியை கூடாது, நட்சத்திரங்கள் விழுகிறது. சூரியன் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா ஆளுகையின் அதிகாரத்திற்கு அடையாளமா இருக்கிறது. ஒரு ஆளுகையை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வரும்போது, அந்த அதிகாரத்தை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வரும்போது அதை எப்படி அடையாளப்படுத்துறாருன்னா சூரியன் அந்தகாரப்படுகிறது. நட்சத்திரங்கள், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா அந்த சூரியனுக்கு துணை நிற்கும் அதிகாரங்கள், அந்த பெரிய வல்லமையோடு கூட நிக்கிற ஒரு சில துணை அதிகாரங்களை அது காட்டுகிறது. சத்துவங்கள் அசைக்கப்படும் அப்படின்னா என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து இவங்களெல்லாம் அசைக்கவே முடியாது, இவங்களெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது, இந்த தேசத்தை ஒண்ணு செய்ய முடியாது, இந்த ராஜ்யத்தை ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் அசைக்கும் போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ மத்தேயு 24ல இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுவது முதல்ல எதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா கிபி 70ல எருசலேம் முற்றுகை போடப்படுகிறது. அவங்க ஒரு கஷ்டத்துக்குள்ள வராங்க. ஒரு சகாப்தம் முடிவுக்கு வருகிறது. எது முடிவுக்கு வருதுன்னா பழைய உடன்படிக்கை முடிவுக்கு வருகிறது. ஏன்னா அந்த தேவாலயத்தை என்ன செய்ய போறாங்க? அவங்க இடிக்க போறாங்க. இனி பழைய முறைமையின்படி அங்க ஆராதிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆலயமே கிடையாது, பலி செலுத்துறதுக்கு பலிபீடமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு தேவாலயம். அங்கங்க ஜெபாலயங்கள் இருக்கலாம், ஆனா பலி செலுத்துறதுக்கு எங்கதான் வந்தாகணும்? எருசலேமுக்கு வந்தாகணும். எருசலேம் முற்றுகை போடப்படுகிறது, தேவாலயம் இடிக்கப்படுகிறது. இதுக்கு என்ன அடையாளம்னா ஒரு பெரிய கால அளவு முடிவுக்கு வருகிறது. பழைய உடன்படிக்கையின் கால அளவு முடிவுக்கு வருகிறது. தேவனுடைய ஆலயத்துல போய் தேவனை சந்திக்கிற ஒரு ஆராதனை முடிவுக்கு வருகிறது. அதனாலதான் தேவன் என்ன செய்யறார்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். இதுவரை புரிஞ்சவங்க சொல்லுவாங்க. அப்ப இது நடந்து முடிந்த ஒரு காரியம்தான். ஆனாலும் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இனி நடக்க போகிற காரியங்களுக்கும் இது ஒரு அடையாளமாக இருக்கு. நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கு, இன்னைக்கும் நிறைவேறும், நாளைக்கும் நிறைவேறலாம். ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடிஞ்சிருச்சு, ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டி இருக்கு. ஆனா ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் ஏற்கனவே நிறைவேறி இருக்கும், இனிமேலும் அது நிறைவேறும். அந்த வரிசையில இதையும் நாம பார்க்கணும். ஏற்கனவே நடந்தது ஒரு நிழலாட்டம், இன்னும் நிஜமா இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்ய போகிறது? நடக்க போகுது. இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்க. அதாவது இந்த இது வந்து மத்தேயு 24:30 வாசத்துக்கு அது போவோம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். மனுஷகுமாரனுடைய அடையாளம். இப்போ வாங்க தானியேல் 7:13-14. தானியேல் 7:13-14. தரிசனங்களிலே நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்தின் மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அவர் எவ்வளவு தூரம் தான் வந்தார்னு வேதத்துல போட்டுருக்குன்னா, அவர் மேகங்களுடனே வந்தார், அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், இடம் மட்டும் வந்து.
பூமிக்கு வரல. எங்க வந்தாரா? நீண்ட ஆயுசு உள்ளவர் இடம் வரைக்கும். அங்க தானியேல்ல சொல்லப்பட்டதா மத்தேயு 24:30 இயேசு பேசுறாரு, மனுஷகுமாரனுடைய அடையாளம் காணப்படும். மனுஷகுமாரன் தோன்றுவார்னு சொல்லணும். மனுஷகுமாரனுடைய அடையாளம், அடையாளங்கிறது வேற, மனுஷகுமாரன்ங்கிறது வேற. இங்க அடையாளம் எதை குறிக்கிறதுனா அவர் பெற்றுக் கொள்ள போகிற ஆளுகையை குறிக்கிறது. மனுஷகுமாரனுடைய அதிகாரத்தை அது குறிக்கிறது. மேகங்கள் மேல் வருவார்னு திரும்பவும் நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா அவர் எது மேல வர போறாரு? நம்மளாம் பஸ்ல போற மாதிரி, ட்ரெயின்ல போற மாதிரி, பைக்ல போற மாதிரி இயேசு கிறிஸ்து மேகத்து மேல வர போறான்னு நினைச்சிடக்கூடாது. மேகங்கள் மேல் வருவார் என்பது தெய்வீக அதிகாரத்தையும் நியாய தீர்ப்பையும் அவருடைய ஆளுகையையும் குறிக்கிறது. இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லணும். மேகங்கள் நிறைய நேரத்துல எதுக்கு அடையாளமா இருக்குன்னா தேவ பிரசனத்துக்கும் அடையாளமா இருக்கு. யாத்ராகமத்துல பார்க்கிறோம், மேகங்களை பார்க்கிறோம். சீனாய் மலையில மேகங்களை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இப்போ இந்த வந்துருங்க மத்தேயு 24, 29, 30, 31 வசனத்தினுடைய தொடர்ச்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன். புரியுதான்னு பாருங்க. 29வது வசனத்துல இதுவரைக்கும் நடந்து வந்த ஒரு நடைமுறையான காரியங்கள் முடிவுக்கு வருகிறது. 30வது வசனத்துல மனுஷகுமாரன் அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறார். திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு இன்னைக்கு நிறைய ராஜ்யங்கள் இருக்கு, இன்னும் ராஜ்யங்கள் வரலாம். இவங்களுடைய ஆளுகையெல்லாம் முடிக்கப்பட்டு, அதனாலதான் அவர் சொல்லி தராரு, சந்திரன் ஒளி கூடாது இருக்கும், சூரியன் அந்தகாரப்படும். அப்படின்னா என்னன்னா ஏற்கனவே இருக்கிற வல்லமைகள் அதிகாரங்கள் எல்லாம் செயலிழந்து போயிடும். 30வது வசனத்துல மனுஷகுமாரனின் அதிகாரம் வெளிப்படும். உலக ராஜ்யங்கள் அதிகாரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து இப்ப மனுஷகுமாரனுடைய ஆளுகை வரப்போகிறது. மனுஷகுமாரன் ஆளுகையை பெற்றுக் கொள்கிறார். இப்ப என்ன செய்யுதுன்னா எல்லா அதிகாரங்களும் அவருடைய கரத்தில் வந்து சேர்ந்தது. 29க்கும் 30க்கும் தொடர்ச்சி புரிஞ்சுச்சு அவங்களுக்கு. 30க்கும் 31க்கு என்ன தொடர்ச்சின்னா அதிகாரம் இவர் கைக்கு வந்துருச்சு. 31ல அவர் என்ன செய்யறாருன்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் கூட்டி சேர்க்கிறார். இதுவரை புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. 4வது வசனம் வரைக்கும் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுகிற சம்பவத்தை பத்தியே தான் அவர் பேசுகிறார். நல்லா கவனிங்க. அது எதற்கும் அடையாளமா இருக்குன்னா அடுத்த வருகைக்கும் அது அடையாளமா இருக்கும். அது அங்கேயே எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. இதே போல ஒன்று திரும்பவும் நடக்க போகுது. அதனாலதான் இந்த வசனங்களை வாசிக்கும் போது நம்ம ரொம்ப கவனமா வாசிக்கணும். அவர் முதல் அழிவை குறித்து பேசும்போது அவருடைய வருகை எப்படி இருக்குங்கிற வரைக்கும் பேசுகிறார். மின்னல் ஒரு இடத்துல தொடங்கி மறுமுனை வரைக்கும் போகிறதை போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அப்ப நல்லா கவனிங்க. ஒரே செய்திக்குள்ள அவங்க கேட்ட 3 கேள்விக்கு அவர் என்ன செய்கிறார்? பதில்களை சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அவர் எருசலேமின் அழிவை பற்றி பேசுகிறார். இது அவருடைய 2ஆம் வருகைக்கும் அடையாளமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா அவர் நியாயம் தீர்க்க வருகிறதையும் திரும்ப வருகிறதுமான எல்லாவற்றையும் ஒன்று போல பேசுகிறார். 35வது வசனத்துக்கு வாங்க. வானமும் பூமியும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். 35வது வசனத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அதிகாரங்கள் முடிவுக்கு வரும், ராஜ்யங்கள் முடிவுக்கு வரும், வல்லமைகள் முடிவுக்கு வரும். எல்லாத்தையும் சொல்லிட்டார். வருகை எப்படி இருக்கும், என்னென்ன நடக்க போகுது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு 36வது வசனத்துல ஒண்ணு சொல்றாரு. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான். கவனிக்கிறீங்களா? என்னெல்லாம் நடக்கும்னு என்ன செஞ்சாச்சு? தெளிவா சொல்லியாச்சு. ஆனா அந்த நாள் யாருக்கு மட்டும்தான் தெரியுமா? பிதாவுக்கு மட்டும்தான் தெரியுமா? அதாவது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்பதை மட்டுமே நாம் அறிய முடியும். நாளையும் நாளிகையையும் நம்மால என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. அப்படி சொல்லப்படும் செய்திகளை
நாம் நம்பக்கூடாது. நிறைய பேர் ஏற்கனவே டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணி நிறைய டேட் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. ஏசு இன்னைக்கு வந்துருவாரு, அன்னைக்கு வந்துருவாரு. இந்த கதை வேதம் எழுதப்பட்ட நாட்கள் இருந்து நடக்குது. ஆனா இயேசு நமக்கு என்ன தெளிவா சொல்றாருன்னா, அந்த நாட்களை ஒருவனும் அறிவான். அப்ப இந்த செய்திகள் எல்லாம் ஏன் கொடுக்கப்படுதுன்னா, அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார்ங்கிற வரைக்கும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்திகள் ஏன் கொடுக்கப்படுதுன்னா, நம்ம பயப்படுவதற்காக கொடுக்கப்படவில்லை, நாம் ஆயத்தமாக இருக்கும்படியாக கொடுக்கப்படுவது. புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுவாங்க. ஒரு சில காரியங்களை பிதாவுக்கு அடுத்தவைகள் அது இயேசு தெளிவா சொல்றாரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 6, 7, 8 வசனங்களை பாருங்க. தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அந்த முதல் வருகையை முடிச்சு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எடுத்துக்கொள்ளப்படும் போது சீசர்கள் ஒரு சந்தேகம் கேட்கிறாங்க. 6 அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் 1:6 அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப இப்ப இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. இதுவரைக்கும் அவங்களுக்கு அந்த சந்தேகம் தீரல. இந்த காலத்திலே ராஜ்யத்தை திரும்ப கொடுக்க போகிறீர். 7வது வசனம். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது போதும். அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் பிதாவுக்கு அடுத்தது. இதெல்லாம் அறியறது உங்க வேலை இல்ல. உங்களுக்கு என்ன வேலைன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வருவார். நீங்கள் பலன் அடைவீர்கள். பூமியின் கடைசி வரைக்கும் நீங்கள் சாட்சிகளாக. என்ன புரியுது நமக்கு? என்ன புரியுது? எப்ப ராஜ்யத்தை குறிப்பிடுறதுக்கு அதெல்லாம் நீ எங்கிட்ட என்ன செய்யாத, கேட்காத. அதெல்லாம் பிதாவுக்கு அடுத்தது. அவர் வேலையை அவர் என்ன செய்வார், செய்ய வேண்டிய நேரத்துல கரெக்டா செய்வார். உன் வேலை என்னன்னா, உனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்க போடும். பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு போய் சாட்சியா நில்லுங்க. புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. மத்திய 24:37-39 வரைக்கும் நோவாவின் நாட்களோடு மனுஷகுமாரனுடைய வருகை ஒப்பிடப்படுகிறது. இப்ப நோவாவின் நாட்களை எதுக்கு இங்க கொண்டு வராருன்னா, 30வது வசனத்துல தெளிவா சொல்றாரு, உணராது இருந்தார்கள். நோவாவுடைய சம்பவத்தை உள்ள ஏன் கொண்டு வராங்கன்னா, அந்த மழை பெய்யற வரைக்கும் ஜனங்கள் என்ன செய்யலையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அழிவு வருகிற வரைக்கும் இன்னைக்கு எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வாழ்க்கையில எந்த மாற்றமும் வரல. இப்ப நேற்று உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்கு, இந்த வாரம் முழுசும் எப்படி இருக்கு, இப்படிதான் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, அந்த செய்தியை கேட்டாலும் அழிவின் செய்தியை கேட்டாலும் எந்த மாற்றத்தையும் காண்பிக்காம தினந்தோறும் அவர்கள் செய்த பாவங்களை செய்து அக்கிரமங்களை செய்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க டெய்லி ரொட்டீன்ல என்ன செஞ்சுக்கிட்டு வாழ்றாங்க. ஆண்டவர் அதை தான் இங்க மென்ஷன் பண்றாரு. நோவாவின் நாட்டில் ஜனங்கள் எப்படி உணராது இருந்தார்களோ, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில இப்படிதான் இருக்க போறாங்க. நீங்க இவ்வளவு தடவை இயேசு வரப்போறாருன்னு சொன்னாலும் இந்த உலகம் எப்படிதான் இருக்க போகுதுன்னா, இவர்கள் உணராது இருப்பார்கள். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராணிஜி. இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றார், அவருடைய வருகையினால் ஒரு ஸ்பெஷலான நாளா இருக்காது. அவருடைய வருகையினால் இப்ப கிறிஸ்துமஸ் வருதுன்னா என்ன செஞ்சுவீங்க, முதல் மாசத்துல இருந்து ரெடி ஆயிடுவீங்க. கிறிஸ்துமஸ் வருது. ஆனா இயேசு கிறிஸ்து வர போறனால யாருக்குமே என்ன செய்யாது. அது ஒரு சாதாரண நாளா இருக்கும். அது நாளைக்கா இருக்கலாம், அது நாளானிக்கா இருக்கலாம். நீங்க வழக்கம் போல காலையில எந்திரிச்சு வீட்டுல எல்லாம் சமையல் எல்லாம் முடிச்சு பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்மளும் பஜாருக்கு போயிட்டு வந்துடலான்னு நீங்க பஜாருக்கு போன நேரத்துல இயேசு வந்திருக்கலாம். நீங்களும் வீட்டுக்கு வர மாட்டீங்க, பிள்ளைங்களும் வீட்டுக்கு வராது. ஒருவேளை எல்லாம் கர்த்தருக்குள்ள இருந்தா, ஒருவேளை பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள இருந்து நீங்க கர்த்தருக்குள்ள இல்லைன்னா நீங்க பஜார் போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துருவீங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனது வீட்டுக்கு வராது. பிள்ளைங்க எங்க எச்சரிக்கையா இருக்கணும்னா,
பெற்றோர் ரட்சிக்கப்பட்டவங்க இருந்து பிள்ளைங்க ரட்சிக்கப்படலாம்னா பஜாருக்கு போன பெற்றவங்க திரும்ப வரமாட்டாங்க, பிள்ளைங்க பத்திரமா வீட்டுக்கு வந்துருவாங்க. கவனமா இருக்கு. புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்ல வர்றாரு? இதுதான் சொல்ல வர்றாரு. இது அன்றாட ஒரு வாழ்க்கையை கூட இருக்கும். இது ஒரு ஸ்பெஷலான ஒரு நாட்களா இருக்காது. அங்க எப்படி உணராமல் இருந்தாங்களோ அப்படிதான் என்ன செய்ய போறாங்க, இங்கேயும் உணராதிருப்பார்கள். அப்ப நோவாவுடைய வாழ்க்கையோடு அது தொடர்பு படுத்தப்படுகிறது. நீங்க உங்க அன்றாட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது இயேசு வந்துடுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ அன்றாட வேலையை பார்க்கும்போது தயவு செஞ்சு சீரியல் இதுல பாத்துறாதீங்க. நீங்க சீரியல் காமெடி பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல இயேசு வந்துட்டாருன்னா அப்புறம் உங்க வாழ்க்கை காமெடி ஆயிடும். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அப்படியே வாங்க 40வது வசனத்துக்கு நான் சொன்னது அப்படியே அங்க எழுதி இருக்கு. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவன் ரட்சிப்புக்கு ஏதுவானவன். எல்லாம் உணராது இருப்பார்கள். ஆனா ஒரு கூட்டம் செய்தியை கேட்டு ரெடியாவே இருக்கு, ஒரு கூட்டம் செய்தியை கேட்டு ரெடியாகாமலே இருக்கு. ஒருவன் கைவிடப்படுகிற கூட்டம், ஒருவன் காட்டப்படுகிற கூட்டம், இன்னொருவன் நியாயம் தீர்க்கப்படுகிற கூட்டம். 42 இருந்து 44 வரைக்கும் இயேசு என்ன சொல்றாருன்னா, விழித்திருங்கள். குடிக்கும் போது சொல்றாரு ஆயத்தமாக. அப்படி இந்த செய்திகளெல்லாம் எதுக்குன்னா, பயப்படுகிறதுக்கு இல்ல, கலங்குகிறதுக்கு இல்ல. நமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாள் கலக்கத்தின் நாள் அல்ல, அது மகிழ்ச்சியின் நாள். ஆமென் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் எது வரைக்கும் வந்துட்டோம்? 44 வரைக்கும் வந்துட்டோமா? இனி 45ல இருந்து 51 வரைக்கும் இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். எதுல இருந்து எது வரைக்கும்? 45ல இருந்து 51. அப்புறம் அடுத்த அதிகாரத்துக்கு போயிட்டீங்கன்னா 3 உவமைகளை சொல்லுகிறார். இது எல்லாமே எதுக்குன்னா, இவருடைய வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பவைகளை பற்றிய உவமைகள். நல்லா கவனிங்க. 4க்கும் ஒரு வரிசை இருக்கு. 4க்கும் வரிசையா அவர் என்ன செய்யறாரு? பதில் சொல்றாரு. நீங்க ஒரு உவமையை மட்டும் எடுத்து படிச்சு வருகைக்கு ரெடியாக முடியாது, 4ஐயும் படிச்சு வருகைக்கு ரெடியாகும். 4 தலைப்பையும் 4க்கு அர்த்தத்தையும் சொல்லி நான் செய்தியை முடிக்கிறேன். முதல் உவமை எதை பற்றினதுன்னா, 24ஆம் அதிகாரம் 45 இருந்து 51 வரைக்கும். தலைப்பு உண்மையுள்ள மற்றும் உண்மையற்ற ஊழியர். எஜமான் என்ன செய்கிறாரு? அவருடைய வேலைகள் எல்லாம் அப்படியே வேலைக்காரன் ஒருத்தர் கொடுத்துட்டு போயிட்டாரு. எஜமான் இவ்வளவு நாள் செஞ்சுட்டு இருந்தாரு, எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? இயேசு கிறிஸ்து எதை பேசுறாரு? அவருடைய வருகை மற்றும் முடிவை குறித்த காரியங்களை பேசுறாரு. அவர் என்ன செய்யறாரு? செஞ்சுட்டு இருந்த வேலையெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப 2 விதமான வேலைக்காரங்களை அவர் பேசுறாரு. ஒண்ணு உண்மை உள்ளவன், இன்னொருத்தன் உண்மை இல்லாதவன். உண்மை உள்ளவன் ஊழியத்தை சரியா செய்யறான், உண்மை இல்லாதவன் அதிகாரத்தை நிர்வாகத்தை தவறாய் பயன்படுத்துகிறான். இணையாத நேரத்தில் எஜமான் வருகிறார், உண்மை உள்ளவனுக்கு அவனுக்கு உண்டான பலனை கொடுக்கிறாரு, உண்மை இல்லாதவன் நியாயம் தீர்க்கப்படுகிறான். அப்ப இந்த ஓமையினுடைய கருத்து என்னன்னா, கால தாமதம். அவர் வர காலம் தாமதிக்கிறதுல, எஜமான் வர்றதுக்கு கால தாமதம் நம்முடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தும், நாம் யார் என்பதை காட்டி. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், நாளைக்கு இயேசு வந்துட்டாருன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நாளைக்கு இயேசு வந்தாச்சு. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், 50 வருஷமா இயேசு வரல, என்ன செய்யறது? உண்மையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், குணாதிசயங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். 2வது உவமை 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13. 10 கன்னிகைகளை குறித்த உவமை. 5 பேர் புத்தி உள்ளவர்கள். ஏன் அவர்கள் புத்தி உள்ளவர்கள்னா,
அவர்களிடம் போதுமான எண்ணெய் இருந்தது. 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஏன் புத்தி இல்லாதவர்கள்னா, போதுமான எண்ணெய் அவர்களிடத்துல இல்லை. போதுமான எண்ணெயை கொண்டு வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலம் தாமதிக்குங்கிறத அவங்க யூகிக்கல. போன உடனே வேலை முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே வருக வந்துரும் என்ன செஞ்சிட்டாங்க, நினைச்சிட்டாங்க. ஆனா மணவாளன் வர்றதுக்கு என்ன ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. அவங்க மட்டும் தூங்கல, எல்லாருமே தூங்கிட்டாங்க. 10 பேர் என்ன செஞ்சாச்சு, தூங்கியாச்சு. 5 பேர் ஆயத்தமா தூங்கினாங்க. 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் தூங்கினாங்க. அதனால விழித்திருங்கிறது அர்த்தம் தூங்காதீங்கிறது அர்த்தம் இல்ல. விழித்திருங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஆயத்தம் ரெடியா இருங்க அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. என்ன என்பது உள்ளான ஆயத்தம் மற்றும் உண்மையான உறவை குறிக்கிறது. கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருப்பது அவசியம். காலங்கள் தாமதிக்கலாம், ஆனா கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருப்பது அவசியம். இந்த உவமைக்கு என்ன கருத்துனா, சரியான ஆயத்தத்தோடு இயேசுவின் வருகைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். 3வது உவமையை சொல்றாரு, 25:14-30 தாளந்துகளை பற்றி ஒரு உவமையை சொல்றாரு. முதல் 2 பேர் தங்கள் பொறுப்புகளை என்ன செய்யறாங்கன்னா, சரியா நிறைவேற்றி வாங்கின பணத்தை ஒரு பெருக்கத்தை காண்பிக்கிறாரு. பணத்தை வாங்கிட்டு போறான், பிசினஸ் பண்றான், அதை பெருக வச்சு நல்ல ஒரு ரிசல்ட்டோட எஜமான்ட்ட வர்றாங்க. ஒருவன் என்ன செய்கிறான்னா, அதை புதைத்து வைக்கிறான். எஜமான் எதை பாராட்டுகிறார்னா, 5 கொண்டு வந்தவன் இன்னொரு 5 கொண்டு வந்தான், 2 கொண்டு அந்த எண்ணிக்கையில பாராட்டல. அவர் எதை பாராட்டுகிறார்னா, பெருக்கத்தை பாராட்டுகிறார். அவங்க மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தாங்கல்ல, அதை அவர் பாராட்டுகிறார். 3வது நபர் பொல்லாதவனும் சோம்பேறியுமா இருக்கிறான். இதுல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, வருகைக்கு காத்திருப்பது ஓய்ந்திருப்பது அல்ல. இயேசு வர்ற வரைக்கும் வருவாரு, இந்த ட்ரெயின் வர்ற வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷன். அந்த மாதிரி இயேசு வருவாருன்னு உட்கார்ந்து காத்திருக்கிறது இல்ல, கொடுக்கப்பட்ட வேலையை சரியாய் செய்வது. வருகைக்கு நான் காத்திருக்கிறேன்னா எப்படி காத்திருக்கிறேன்? சும்மா தூங்கி எந்திரிச்சு காத்திருக்கல. அவர் கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சு நாம என்ன செய்ய வேண்டும், அவருடைய வருகைக்கு காத்திருக்க வேண்டும். 3வது உவமையினுடைய கருத்து கொடுக்கப்பட்டது உண்மை. 4வது செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள். 25:31-46 இது இந்த உவமை எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, முழுமையான ஒரு நியாயத்தீர்ப்பு. மனுஷகுமாரன் உட்கார்றாரு, தேசங்கள் எல்லாம் 2ஆ பிரிச்சு அவர் முன்பாக நிறுத்தப்படுகிறது. அந்த தீர்ப்பு எதின் அடிப்படையில வருது பாருங்க. பசியா இருந்தவர்கள், பாகமா இருந்தவர்கள், அந்நியர்கள், வஸ்திரம் இல்லாதவர்கள், வியாதியாக இருந்தவர்கள், காவலில் இருந்தவர்கள், இவங்களை எல்லாம் எப்படி டீல் பண்ணப்படுறாங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். நியாய தீர்ப்புல எதை பார்க்கிறாரு? பசியா இருந்தவங்க, தாகமா இருந்தவங்க, அந்நியர்கள், வஸ்திரம் இல்லாதவர்கள், வியாதியா இருந்தவர்கள், காவலில் இருந்தவர்களை ஜனங்கள் எப்படி கையாண்டார்கள் என்று பார்க்கிறார்கள். இவர்களை விசாரிக்கும் போது நீதிமான்கள் தங்களையும் அறியாமல் இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள். இவங்களை விசாரிக்காமல் போன போது சபிக்கப்பட்டவர்கள் என்ன செய்தாங்கன்னா, கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள். அப்ப நற்கிரியைகள் தேவனோடு உள்ள நம்முடைய உறவை வெளிப்படுத்துகிறது. தேவனுடையவன் அப்படிங்கறத இங்க எதுல வெளிப்படுதுன்னா, நான் செய்கிற நல்ல செயல்களில் அது வெளிப்படுகிறது. நற்கிரியைகளினால நாம ரட்சிக்கப்பட போகிறது இல்ல. ஆனால் நற்கிரியைகள் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. நம்ம நற்கிரியைகளை செய்யும் போது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிக்கிறது. தேவன் மீது உள்ள அன்பின் நிமித்தமாக நாம் நற்கிரியைகளை செய்கிறோம். நம்மை போல நாம் பிறரை நேசிக்கிறோம். பூமியுடைய கருத்து நற்கிரியைகளை செய்ததோடு வருகைக்கு ஆயத்தப்படுகிறது. அப்படின்னா என்னன்னா, மத்திய 5 சொன்னார், உங்க வெளிச்சம் பிரகாசிக்கிறது. உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஒரு கன்க்ளூஷனை கொடுத்து நான் முடிக்கிறேன். 4 உண்மைகள்: உண்மை, ஆயத்தம், பெருக்கம், நற்கிரியை. அனுதின வாழ்க்கையில நம்முடைய நற்கிரியைகள் வெளிப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. நற்கிரியை 4வது உண்மை மட்டும் கடைசியா எடுத்து
வருகைக்கு ரெடியாக முடியாது. நாளையும் அவர் வரிசையா சொல்லியிருக்காரு. எதுக்கு? ஒரு உண்மைக்கு, இன்னொன்னு ஆயத்தத்திற்கு, இன்னொன்னு பெருக்கத்திற்கு, இன்னொன்னு நற்கிரியைகளுக்கு. இந்த நாளையும் சேர்த்து இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். வருகை பற்றின செய்தி எதற்கு அல்ல? பயப்படுவதற்கு அல்ல, நாட்களை குறிப்பதற்கு அல்ல, யூகிப்பதற்கும் அல்ல. வருகை பற்றின செய்தி எதுக்கு கொடுக்கப்படுது? உங்க பயப்படுத்துற குரூப்ல உடனே கேவலம் எடுத்து என்னைக்கு வருவார்னு கால்குலேட் பண்றதுக்காக குரூப்ல எல்லாம் யூகிக்கிறதுக்கா இந்த உண்டு போட்ட ஐஏஎஸ் வரக்கூடாது. பார்த்தா யூடியூப் பார்த்தீங்கன்னா அங்க ஏதாவது ஒண்ணு நடந்துடக்கூடாது, உடனே ஒரு லைவ் போட்டுருவோம். நம்ம என்னது நடந்துச்சு, நாங்க இதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு யூகிக்கிறதுக்கு இது கொடுக்கப்படல. எதற்கு கொடுக்கப்பட்டிருச்சுன்னா நாம் உண்மையா இருக்கும்படியாக, நாம் ஆயத்தமா இருக்கும்படியாக, லேட்டாக புதிய காமிக்கிறாம உண்மையா கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாக, வாங்கினதை பெருக்கும்படியாக, தொடர்ந்து நற்கிரியைகளை செய்யும்படியாக இந்த செய்திகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாலோமையில் என்ன சொல்லுது? அவர் வரும்போது உண்மை உள்ளவர்கள் பலனை பெறுவார்கள், ஆயத்தமா இருக்கிறவர்கள் அவரோடு சேர்ந்து கொள்ளப்படுவார்கள், பெருக்கத்தை கொண்டு வருகிறவர்கள் இல்லைன்னா கனி கொடுக்கிறவர்கள் சந்தோஷத்தில் பிரவேசிப்பார்கள், நற்கிரியைகளை செய்கிறவர்கள் இல்லைன்னா இரக்கம் உள்ளவர்கள் என்ன செய்தாங்கன்னா ராஜ்யத்தை சொல்லுவார்கள். இதோட நான் செய்தியை முடிக்கிறேன். 24, 25 அதிகாரங்களை நாம் தியானித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றின காரியங்கள். வருகையை பற்றின காரியங்கள் அவர் எதுக்கு நமக்கு வெளிப்படுத்துறாருன்னா, அனுதின வாழ்க்கையை நம்ம நல்ல ஒரு ஆயத்தத்தோடு, நற்கிரியையோடு, கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலைகளை சரியாய் செய்வதோடு, நம்முடைய குணாதிசயங்களை நாம காத்துக் கொள்கிறதோடு இந்த அனுதின வாழ்க்கையை நாம வாழ வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக.